கல்முனை மாநகரில் புகழ்மிக்க அமீனாஸ் ஜுவல்லரி மகிழ்ச்சியுடன் வழங்கும் அமீனாஸின் வினோத வேடை வேடிக்கை வினோத போட்டி நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி சாய்ந்தமருது மல்ஹருசம்ஸ் மகாவித்யாலய கேட்போர் கூடத்தில் ரசிகர்கள் முன்னிலையில் ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. அமீனாஸின் வினோத வேளையின் இன்றைய நிகழ்ச்சிக்கு பிரதம அதிதியாக அமீனாஸ் ஜுவல்லரி நிறுவனத்தின் பணிப்பாளர் ARM கியாஸ் அவர்களும் இலங்கை வானொலியின் பிறையஃபம் கட்டுப்பாட்டாளர் பஷீர் அப்துல் கயூம் அவர்களும் கலந்து சிறப்பிக்கிறார்கள். போட்டிகளுக்கு தலைமை தாங்குகின்றார் மல்ஹருசம்ஸ் மகாவித்யாலய அதிபர் MC ரிஃப்கா அன்சார் அவர்கள். இந்த போட்டிக்கு நடுவர்களாக இலங்கை வானொலியின் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் வினோத வேடை நிகழ்ச்சியின் தயாரிப்பாளருமான நிசார் காரியப்பர் அவர்களும் இலங்கை வானொலியின் பன்னெடுங்கால அபிமானியுமான கலாபூஷணம் MI உசனார் சலீம் அவர்களும் கலந்து சிறப்பிக்கிறார்கள். நிகழ்ச்சிக்கு விசேட அதிதிகளாக பிரதி அதிபர் MF ஐனுல் மர்சுனா, பிரதி அதிபர் AM ஃபரோஸ், ஆசிரியர்களான IA அஷ்ரப், AM ஜுனைதா, MULS ஹைருனிசா ஆகியோரும் கலந்து சிறப்பிக்கிறார்கள். நிகழ்ச்சியின் இறுதியில் ரீலோட் பரிசை வென்று தரும் கேள்வி கேட்கப்படும். அதற்கான பதிலை 0777 846 885 07778468885 எனும் இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் மூலமாக விடைகளை அனுப்புங்கள். அப்புறம் எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று. அப்புறம் என்ன, இந்த அழகுக்கெல்லாம் காரணம் கல்முனை அமீனாஸ் ஜுவல்லரி நகைகள் தானே. பரவசப்பட வைக்கிறதே அமீனாஸ் நகைகளாச்சே, சொல்லணுமா? ஆபரண துறையில் 40 ஆண்டு கால அனுபவம் மிக்க அமீனாஸ் ஜுவல்லரி சித்தம் கவரும் புத்தம் புது டிசைன்களை நித்தம் அறிமுகம் செய்வதில் முன்னோடி நகையகம் அமீனாஸ் ஜுவல்லரி. இலக்கம் 92 பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் எதிரே, பிரதான வீதி, கல்முனை. போன் 0777 84 68 85. வேறெங்கும் கிளைகள் கிடையாது. அமீனாஸ் ஜுவல்லரி. நிகழ்வில் ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்காக உங்கள் மத்தியில் நாம் அன்போடு அழைப்பது அண்மையில் கலாபூஷணம் விருதை பெற்ற மரியாதைக்குரிய MI உசனார் சலீம் அவர்களை உங்கள் மத்தியில் ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்காக நாம் அன்போடு அழைக்கின்றோம். சிறு வயதிலிருந்தே வானொலியை கேட்டு அந்த வானொலியில் போகும் நாடகங்கள், சிறுகதைகள், ஆக்கங்களை கேட்கும் போது எனக்கும் எழுத வேண்டும் என்று ஒரு ஆர்வம் பிறந்தது. சிறு வயதில் ஒரு 7-8 வயது இருக்கும் போதே எங்கள் வீட்டுக்கு வானொலி வந்தது. அந்த வானொலிக்கு எங்கள் வீட்டில் மின்சாரம் இல்லாத காலத்தில் குப்பி விளக்கு ஒளியில் தான் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். அப்போது வானொலி ஒன்று எங்கள் சொந்தக்கார வீட்டில் மருதமனைக்கு சென்ற போது எங்கள் பெரியம்மாவுடைய வீட்டில் ஒரு வானொலி பெட்டி அவர்கள் அதை விற்பதாக இருந்தது. என்னுடைய தாயும் தகப்பனும் அந்த வானொலியை விலை கொடுத்து வாங்கி வந்தார்கள். பெரிய வானொலி பெட்டி, இதை விட பெரிய ஒரு வானொலி பெட்டி தான் அது, தொலைக்காட்சியை போல். அந்த காலத்தில் வானொலியை கேட்டு வந்து அந்த கேட்டதை வைத்து வானொலிக்கு நானும் எழுத வேண்டும் என்று ஆசையில் எழுத ஆரம்பித்தேன். முதலில் அந்த காலத்திலே இப்போதும் போகின்ற அந்த நிகழ்ச்சி சில வேளைகளில் பாராளுமன்றத்தில் இன்று என்ற ஒரு நிகழ்ச்சி போகும், இரவு செய்திகளுக்கு பின்னர். அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கடிதம், விமர்சன கடிதம், ஆண்டனி ராசையா என்பவர் தான் அந்த நிகழ்ச்சியை தொகுத்தளித்தார். அந்த நிகழ்ச்சி ஒன்றை கேட்டுவிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பாராட்டு கடிதம் எழுதினேன். அது கடிதமும் பதிலும் நிகழ்ச்சியிலே ஒலிபரப்பான போது அன்றிருந்த பணிப்பாளர் திருஞான சுந்தரம் ஐயா அவர்கள் இப்போது இந்த உலகில் இல்லை, அவர்கள் காலமாகிவிட்டார்கள். அவர்கள் என்னை ஊக்குவித்தார்கள், நீங்கள் தொடர்ந்து வானொலிக்கு எழுதுங்கள், உங்கள் விமர்சனங்களை எழுதுங்கள் என்று ஊக்குவித்தார். அது எனக்கு முதல் படி. அடுத்ததாக பத்திரிகைக்கு எழுத வேண்டும் என்று நினைத்தேன். 8ஆம் வகுப்பு படிக்கும் போது தினகரன் பத்திரிகைக்கு கல்வி அரங்கு பகுதிக்கு கல்வி வளர்ச்சியில் பெரியாரின் பங்களிப்பு என்ற பெயரில் ஒரு கட்டுரை எழுதினேன். அந்த கட்டுரையும் நான் அனுப்பி ஒரு வாரத்தில் வெளிவந்த. அந்த இரண்டும் தான் என்னை வானொலிக்கு எழுத தோண்டியதும், பத்திரிகைக்கு எழுத தோண்டியதும், தொலைக்காட்சிக்கு எழுத தோண்டியதும். அவைதான் எனக்கு உந்து சக்தியாக இருந்தன. அந்த காலத்திலே வானொலி என்றால் இலங்கை வலியுறுப்பு கூட்டுத்தாபனம் மட்டும்தான். இப்போது இருப்பது போல் தொலைக்காட்சியோ ஏனைய தனியார் வானொலிகளோ எதுவுமே இல்லை. தனியாக இலங்கையில் கேட்க வேண்டும் என்றால் இலங்கை வலியுறுப்பு கூட்டுத்தாபனம் மட்டும்.
அந்த இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலே தமிழ் நிகழ்ச்சிகளுக்கென்று ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மணித்தியாலங்கள் மட்டும் ஒரே அலைவரிசையில் தான் ஆங்கில சேவை, தமிழ் சேவை, எங்களுடைய தமிழ் சேவை, சிங்கள சேவை எல்லாம் ஒலிபரப்பாகி வந்தது. தமிழ் சேவைக்கு 1 மணித்தியாலமோ 2 மணித்தியாலமே தான் அந்த காலத்தில் நான் சிறுவனாக இருந்தபோது கிடைத்தது. அப்படி இருந்த காலத்தில் இந்திய வானொலிகளில் தமிழ் நிகழ்ச்சிகள் போனால் அந்த நிகழ்ச்சியை கஷ்டப்பட்டு கேட்போம். ஏனென்றால் இந்த தமிழ் நிகழ்ச்சிகள் இங்கு முடிந்தவுடன் அந்த நிகழ்ச்சிகளை கேட்போம் என்று. ஆனால் இலங்கை வானொலியை போல எந்த நிகழ்ச்சிகளும் இருக்கவில்லை, இருக்க போவதும் இல்லை. எத்தனை தனியார் வானொலிகள் என்ன வந்தாலும் இலங்கை வானொலி இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்துக்கு என்று ஒரு தனி மதிப்பு இருக்கிறது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் நேர் என்றால் எனக்கு ஒரு பெருமை. அது ஒலிபரப்பாகின்ற ஒவ்வொரு ஆக்கமும் புடம் போட்டு எடுத்த தங்கத்தை போன்ற ஆக்கங்கள். ஒரு 50 பிரதி எழுதுறதுக்கு பிறகு ஒரு பிரதி போகும். ஆனால் வானொலியை கேட்பவர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள் இவர் போடுவது போட்டவுடன் ஒலிபரப்பாகிவிட்டது என்று. அப்படி ஒரு நாளும் இல்லை. பல நூற்றுக்கணக்கான ஆக்கங்களை எழுதி அதில் ஒரு சில ஆக்கங்கள் மட்டும்தான் போகும். ஆனால் சலிக்காமல் எழுதி கொண்டிருந்தேன். அந்த எழுத்தின் வடிவம், உருவம்தான் இன்று எனக்கு இந்த பொன்னாடையாக, இந்த கௌரவமாக, கலாபூஷணமாக எனக்கு கிடைத்திருக்கிறது. எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கே. உண்மையிலே மிகவும் பெருமைப்படுகிறேன். நான் இந்த வானொலி நேர் என்று நான் ஆனதற்கும், ஒரு பத்திரிகை எழுத்தாளன் என்று ஆனதற்கும் இந்த இடத்தில் நான் மிகவும் பெருமைப்பட்டு எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு நான் நன்றிகளை சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த காலத்திலிருந்து நான் சிறுவனாக இருந்த போதே நிசார் காரியப்பர் அவர்கள் என்றால் பெரும் மதிப்புக்குரியவர். நான் ஏங்கிக் கொண்டிருப்பேன். அவருக்கு கடிதம் எழுதி இந்த நிகழ்ச்சியில் என்னை சேர்த்து கொள்ளுங்கள் என்று கடிதங்கள் போடுவேன். மேடையில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை அவர் முன்னின்று அவர் நடத்துவதால் அவருக்கு கடிதம் போட்டு தான் அந்த நிகழ்ச்சிகளில் போய் நான் கலந்து கொள்வேன். அந்த அளவுக்கு அந்த காலத்திலிருந்து இப்போதும் அவர் மதிப்பும் மரியாதையுமாக என்னுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவராக இருக்கின்றார். அவரின் கைகளால் நான் கௌரவிக்கப்பட்டது. பிறை எஃப்எம் வானொலியின் பணிப்பாளரும் கட்டுப்பாளருமாக இருக்கின்றார் அவர்களுக்கும், மற்றும் அமினா ஜுவல்லர்ஸ் உரிமையாளர் அவர்களுக்கும், மற்றும் எங்கள் அறிவிப்பாளர் ஜனாப் ஏஎல் நயீம் அவர்களுக்கும், மற்றும் இங்கே நான் பேசியதை இப்போது இதுவரை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கின்ற எங்கள் ஆசிரியர்கள், மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் நல்வாழ்த்துக்களும் கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கல்முனையில் கண்கவர் நகைகளின் களஞ்சியம் அமீனாஸ் ஜுவல்லரி. ஆபரணத் துறையில் 40 ஆண்டு கால அனுபவம் மிக்க அமீனாஸ் ஜுவல்லரி சித்தம் கவரும் புத்தம்புது டிசைன்களை நித்தம் அறிமுகம் செய்வதில் முன்னோடி நகையகம். சகல சமய சம்பிரதாயங்களையும் பேணி உரிய முறையில் நகை வகைகளை வடிவமைத்து வழங்கும் அவர்களிடம் துருக்கி, துபாய், சவுதியிலிருந்து வரவழைக்கப்பட்ட தங்க நகைகளை தாராளமாய் தேர்ந்தெடுக்கலாம். நியாய விலையில் நம்பகமாய் நகை வாங்க அமீனாஸ் ஜுவல்லரி. இலக்கம் 92 பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் எதிரே, பிரதான வீதி, கல்முனை. போன் 0777 84 68 85. வேறெங்கும் கிளைகள் கிடையாது. அமீனாஸ் ஜுவல்லரி. இன்றைய அமீனாஸின் வினோத வேடை நிகழ்ச்சியினுடைய முதலாவது போட்டியாளரை அழைக்கின்றோம். முதலாவது போட்டியாளர் ஜே நௌஃப் அவர்களை அழைக்கின்றோம். வாருங்கள். ஜே நௌஃப் சற்று வித்தியாசமான ஒரு பெயர். இந்த பெயரினுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு பெயருடைய அர்த்தம் தெரியாது. கட்டாயமாக நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களிடம் கேட்க வேண்டும். உங்களுடைய பெயரின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படித்தானே? அப்படித்தான். நிச்சயமாக. நல்லது நௌஃப், இந்த மல்ஹரு ஷம்ஸ் மகாவித்யாலயத்திலே எத்தனையாம் தரத்தில் படிக்கிறீர்கள்? தரம் 13. தரம் 13. என்ன பிரிவு? கலைப்பிரிவு. கலைப்பிரிவில் என்னென்ன பாடங்களை தெரிவு செய்திருக்கிறீர்கள்? அரசியல் விஞ்ஞானம், புவியியல், இஸ்லாம். எல்லோரும் தெரிவு செய்த பாடத்தை தான் நீங்களும் தெரிவு செய்திருக்கிறீர்கள். அப்படித்தானே? அவ்வாறுதான். நல்லது. இந்த நிகழ்ச்சியில் என்ன செய்து காட்டப் போகின்றீர்கள்? ஒரு தத்துவம். எங்கே தத்துவத்தை சொல்லுங்கள் பார்ப்போம். இலட்சியம் இருக்கும் இடத்தில் அலட்சியம் இருக்கக்கூடாது. இலட்சியம் இருக்கும் இடத்தில் அலட்சியம் இருக்கக்கூடாது. இலட்சியம் இருக்கும் இடத்தில் அலட்சியம் இருக்கக்கூடாது என்று அழகிய தத்துவத்தை சொன்ன மாணவி ஜே நௌஃப் அவர்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றிகளை, பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து அமீனாஸின் வினோத வேளை போட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து செல்கின்றோம். இப்போது நான் ஒரு பழமொழியை கூறினால் அதனை நீங்கள் முடித்து வைக்க வேண்டும். முடித்து வைப்பீர்களா? முடித்து வைப்பேன். அடிமேல் அடி அடித்தால் அம்மியும்
நகராது. நகராது என்ற ஒரு சொல்லை கூறிய காரணத்தால் இந்த போட்டியில் இருந்து விலகிச் செல்கின்றார் ஜே நௌஃப். மாணவி ஜே நௌஃப் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை. என்னங்க அது? உன்னை கல்முனை அமீனாஸ் ஜுவல்லரிக்கு கூட்டிட்டு போய் செய்து தரப்போறேன். தங்க வண்ண கழுத்துக்கு தங்க மாலை. அது சூப்பரான ஐடியா. 40 வருஷ அனுபவம் உள்ள அமீனாஸ் ஜுவல்லரியில லேட்டஸ்ட் டிசைன்ல எல்லா விதமான தங்க நகைகளையும் செய்துக்கலாம். அதோட துருக்கி, துபாய், சவுதியிலிருந்து வரவழைக்கப்பட்ட தங்க நகைகளை நியாய விலையில நம்பிக்கையா வாங்கலாம். ஆமாம், கல்முனை பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் முன்பாக அமீனாஸ் ஜுவல்லரி. போன் 0777 846 885. வேறெங்கும் கிளைகள் கிடையாது. அமீனாஸ் ஜுவல்லரி. அமீனாஸின் வினோத வேடை போட்டி நிகழ்ச்சியினுடைய அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் ஜாகிர் கரீம் அவர்களை அழைக்கின்றோம். வாருங்கள் ஜாகிர் கரீம். அரங்கம் நிறைந்த கரகோஷத்துக்கு மத்தியில் வானொலி நேயர் ஜாகிர் கரீம் அவர்கள். கல்முனை ஜாகிர் கரீம், எப்படி இருக்கிறீர்கள்? நன்றாகவே இருக்கின்றேன் நைம் சார். அப்படியா? பிறையப்பம் வானொலியில் அடிக்கடி பல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு பேசுகின்ற ஒரு நேயர் ஜாகிர் கரீம், சொல்லுங்கள், இந்த அமீனாஸின் வினோத வேளை போட்டி நிகழ்ச்சியை நீங்கள் வானொலியில் கேட்டிருப்பீர்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்தை சொல்லலாமே. நிச்சயமாக நான் கேட்டிருக்கிறேன். இது ஒரு உண்மையிலே ஒரு நல்லதொரு நிகழ்ச்சி. இது அறிவுபூர்வமான நிகழ்ச்சி மாத்திரமல்ல, வளர்ந்து வருகின்ற இளம் மாணவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு சொற்பிரயோகங்கள், அதில் இருக்கின்ற நல்ல விடயங்களை படிப்பன அறிவு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்ச்சியில் என்ன செய்து காட்டப் போகின்றீர்கள்? நான் ஒரு ஹைக்கூ கவிதை ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். சொல்லுங்கள் பார்ப்போம். மேலே இருப்பது அகப்பை, கீழே கிடப்பது குப்பை, மேலே இருந்தால் மதிப்பு, கீழே கடந்தால் நெருப்பு. இங்கே அரங்கம் நிறைந்த கரகோஷம். மிக அழகான ஹைக்கூ கவிதை ஒன்றை வழங்கிய கல்முனை ஜாகிர் கரீம் அவர்களுக்கு நன்றிகளை, பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அமீனாஸின் வினோத வேளை போட்டி நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்து செல்ல போகின்றோம். போட்டி போடுவதற்கு தயார், அப்படித்தானே? நிச்சயமாக அதற்காகவே வந்துள்ளேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை எவ்வளவு காலம் செவிமடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள், கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? சுமார் 3 மாத காலமாக கேட்டு வருகின்றேன். ஒரு இனிமையான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் எப்படி ஏற்பட்டது? இதில் நானும் கலந்து வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஆர்வம் வந்துள்ளது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன பிறையஃபமிலே உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சி என்ன? எல்லா நிகழ்ச்சிகளும் பிடிக்கும், குறிப்பாக கவிப்பட்டறை. கவிப்பட்டறை பிடிக்கும். நீங்கள் ஒரு கவிஞர் என்பதற்காகவா அந்த நிகழ்ச்சி பிடிக்கும்? அதே வேளையிலே ஒவ்வொரு வாரத்தில் வருகின்ற வியாழக்கிழமை தினங்களில் 2 மணி அளவில் ஒளிபரப்புகின்ற நிகழ்வில் கலந்து கொள்வேன். நீங்கள் ஒரு நேரடி கிரிக்கெட் வர்ணனையாளர், அப்படித்தானே? அப்படி சொன்னால் மிகவும் சந்தோஷம். உங்களுக்கு பிடித்த கிரிக்கெட் வீரர் யார்? சர ஜெயசூர்யா, இம்ரான்கான், இப்படி எல்லோரையும் பிடிக்கும். பிடிக்கும் 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 என்ற வார்த்தை பிரயோகத்தை 2 தடவைகளுக்கு மேல் பயன்படுத்திய காரணத்தால் ஆர்வத்தோடு கலந்து கொண்ட ஜாகிர் கரீம் அவர்களுக்கு எங்களுடைய கரகோஷ பாராட்டுக்களை தெரிவிக்க வேண்டும். ஒரு தரம் ஒரே தரம். ஒரு தரமா? என்ன இல்ல? ஒரு தரம் இல்ல, மறுதரமும் போக வேண்டிய இடம்தான் கல்முனை அமீனாஸ் ஜுவல்லரி. 40 வருஷ அனுபவம் உள்ள லேட்டஸ்ட் டிசைன்ல தங்க நகைகள் அத்தனையும் செய்து தர அமீனாஸ் ஜுவல்லரிக்கு பல தரம் போகாதவங்க இந்த ஏரியால யாருமே இல்ல, தெரியுமா? துருக்கி, துபாய், சவுதியிலிருந்து வரவழைக்கப்பட்ட நகைகளையும் அங்க வாங்கலாம் இல்ல? ஆமாமா, போவோம். கல்முனை பிரதான வீதி இலக்கம் 92 பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் எதிரில் அமீனாஸ் ஜுவல்லரி. போன் 0777 84 68 85. வேறெங்கும் கிளைகள் கிடையாது. அமீனாஸ் ஜுவல்லரி.
கடந்த வார நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற நேர்களின் விவரங்கள் இதோ. நிந்தவூர் 6 எம் சஃபானா, ராஜவெல்ல அம்பகஹலந்த எஃப் ஃபாத்திமா. வெற்றி பெற்ற நேர்களுக்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இனி இவ்வாற கேள்வி: அமீனாஸின் வினோத வேளை எந்த பாடசாலையில் ஒலிப்பதிவு செய்யப்பட்டது? கேள்விக்கான விடையினை நீங்கள் வாட்ஸ்அப் செய்ய வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் 0777 846 885 07778468885. நேயர்கள் இதுவரை கேட்டது அமீனாஸின் வினோத வேளை போட்டி நிகழ்ச்சி. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பும் நிகழ்ச்சி தயாரிப்பும் நிசார் காரியப்பர். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை 4 மணிக்கு சந்திப்போம் என்று கூறி விடைபெறுவது AL நயீம்.